வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் சுகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த 3 வருடங்கள் அவசியம் என சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. ரணில் மற்றும் அனுரவிடம் வறுமையை ஒழிக்கும் திட்டமில்லை என சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ வடக்கு மாகாணத்தில் தேர்தல் பிரசாரம். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு எதிர்வரும் 16ஆம் தேதி அறிவிக்கப்படும் என CVK சிவஞானம் தகவல். தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியம் தமிழ் மக்களுக்கு பகிரங்க அழைப்பு. ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் முல்லைத்தீவில் முன்னெடுத்த துண்டு பிரசுர விநியோகத்திற்கு போலீசார் இடையூறு. வடகொரியா வடகிழக்கு கடற்பகுதியை நோக்கி ஏவுகணை சோதனை. தொடர்வது முதன்மைச் செய்தி. அனுசரணை வழங்குவோர் இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி. பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த 3 வருடங்கள் அவசியம் என சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த 3 வருடங்கள் அவசியம் என சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஹெஸ்பாவ தேர்தல் பிரசார கூட்டத்தில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ගන්න කවුරුවත් හිටියේ නෑ. ඊට පස්සේ ජනාධිපති වුණා. අද நாடு நெருக்கடியை எதிர்கொண்டிருந்த தருணத்தில் எவரும் நாட்டை பொறுப்பேற்க முன்வரவில்லை. தேர்தலில் போட்டியிடுவதற்காக முன்வந்துள்ள தற்போதைய அணியினர் அனைவரும் நெருக்கடி காலத்தில் எங்கிருந்தனர் என வினவ விரும்புகின்றேன். நாட்டின் பொருளாதாரத்தை முழுமையாக ஸ்திர நிலைக்கு கொண்டு வருவதற்கு இன்னமும் 3 வருடங்கள் தேவையாக உள்ளது. கடன் பெற்றுக்கொண்டால் நாடு மேலும் வீழ்ச்சி காணும் என்பதால் சர்வதேச நாணய நிதியம் பல நிபந்தனைகளை விதித்தது. அதன் காரணமாக வரியை விதிக்க நேர்ந்தது. நாட்டின் வருமானம் அதிகரித்தால் ரூபாவின் பெறுமதி வலுவடைந்து பொருட்களின் விலை குறையும் என்ற எதிர்பார்ப்பிலேயே நான் வரியை அறவிட நடவடிக்கை எடுத்தேன். இயலும் ஸ்ரீலங்கா என்பது வாழ்க்கை செலவை குறைத்து வரிச்சுமையை குறைக்கும் வேலை திட்டமாகும். சுற்றுலா பயணிகளின் வருகையை இரட்டிப்பாக்க வேண்டும். அதற்காகவே நான் தேர்தலில் போட்டியிடுகின்றேன். ආහාර තියනවා, ගෑස් තියනවා, පෙට්‍රල් තියනවා, පෝර තියනවා, පෝලිං නැහැ. රුපියල තවත් කඩා වැටලා නැහැ. ආර්ථිකයේ ටිකෙන් ටික ගොඩ ගන්නවා. දැන් මේක අපි තහවුරු කරන්න ඕනේ. මේ ආර්ථිකයේ ස්ථාවරය ඇති. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரல இவ்வாறு தெரிவித்தார். මැතිවරණයෙන් කොහොමද පාර්ලිමේන්තුවට යන්නේ කියලා. මං ඒ අයට කියනවා වරද්දාගත්ත තැන ඒක තමයි පාර්ලිමේන්තු යන්න පුළුවන්. හැබැයි இந்த மேடையில் ரணிலுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் அடுத்த அமைச்சரவையில் நான் ஒரு அமைச்சரவை அமைச்சர். ஆனால் நான் அதற்காக ரணிலுக்கு ஆதரவு வழங்கவில்லை. மாறாக முதுகெலும்புடன் சரியான விடயத்தை துணிந்து செய்ய வேண்டும் என்ற விடயத்தை ரணில் விக்ரமசிங்க எமக்கு கற்றுத் தந்துள்ளார். அதனை கருத்தில் கொண்டே நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை திறந்தேன். நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நாட்டு மக்களுக்காகவே நான் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளேன். வரலாற்றில் எந்தவித நிபந்தனைகளும் இன்றி நாட்டை பொறுப்பேற்று நெருக்கடியில் இருந்து மீட்ட நபரே ரணில் விக்ரமசிங்க. நான் எந்த கட்சியில் இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்கவே என்னுடைய தலைவர் என்பதை நான் கூறியுள்ளேன். அதேபோன்று ரணசிங்க பிரேமதாச உயிருடன் இருந்திருந்தால் அவருடைய வாக்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கே கிடைத்திருக்கும். எரிவாயு சிலிண்டருக்காக காத்திருந்த விடயத்தை நினைவில் கொண்டு எதிர்வரும் 21ஆம் தேதி கேஸ் சிலிண்டர் சின்னத்திற்கு புல்லடியிட்டு ரணில் விக்ரமசிங்கவை வெற்றியடைய செய்யுமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ரணில் மற்றும் அனுரவிடம் வறுமையை ஒழிக்கும் திட்டம் இல்லை என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார் திசாநாயக்கவிடமும் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிடமும் வறுமையை ஒழிக்க தேவையான நிலையான வேலை திட்டம் ஒன்று இல்லை என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பத்தேகமவில் இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ලැබෙන්නේ නැහැ.
එදා ගායන්ත කරුණාතිලක මැතිතුමා මගේ පියාගේ සමයේ කුඩා තේවතු සංවර්ධන අධිකාරියේ வீழ்ச்சி கண்ட நாட்டை கட்டியெழுப்ப நாம் நிச்சயம் கடின முயற்சிகளை மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். தேயிலை தொழில்துறையை பாதுகாப்பதுடன் மாத்திரமல்லாது சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். தேயிலை தொழில்துறை வீழ்ச்சி கண்ட நிலையில் உள்ளது. அதற்காக அரசு ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவதில்லை. பிரேமதாச அரசாங்கத்தின் ஆட்சியில் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டது. வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்படும் பிரதேசமாக இந்த பிரதேசம் காணப்படுகின்றது. ஆகவே அதற்கான உரிய தீர்வை வழங்க ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோன்று கர்வா பயிர்ச்செய்கையை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தப்படும் பட்சத்தில் வாழ்க்கை செலவு குறைவடைந்து வாழ்வாதாரம் மேம்படும். அனுரகுமாரவிடமும் ரணிலுடனும் வறுமையை ஒழிக்க தேவையான நிலையான திட்டம் ஒன்று இல்லை. ஆனால் நாம் வறுமையை ஒழிக்க தேவையான நடவடிக்கையை முன்னெடுப்போம். සභාපතිවරයා හැටියට කොයි තරම් සේවාවක් ඉෂ්ට සිද්ධ කරාද එමොකද එවකට ප්‍රේමදාස රජය කුඩා තේවතු අධිකාරියට විශාල ප්‍රමාණයක් ශක්තිය ලබා දුන්නා ප්‍රතිපාදන ලබා දුන්නා. නමුත් இதன்போது உரையாற்றிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க දෙසැම්බර් වෙනකොට මේ සාකච්ඡා ආරම්භ කරලා IMF එකත් එක්ක ගනුදෙනු නොකරොත් අපිට ගෑස් නෑ තෙල් නෑ ජනවාරි වෙනකොට නැවත අරගලයක් පටන් ගන්නවා මේ රටේ සහෝදරනි කියන එක වෙනස් කරනවා අපේ හැමදෙරනේ කවුරු හරි කිව්ව தேசிய மக்கள் சக்தி என்பது என்ன? அவர்களிடம் ஒரு கொள்கை இல்லை. அவர்களுடன் கொள்ளையர்கள் மற்றும் கொலைகாரர்களே உள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவுடன் அனுரகுமார திசாநாயக்க தற்போது பனிப்போர் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். எம்மிடம் சிறந்த அணியும் உள்ளது. அந்த வகையில் சஜித்திடம் சிறந்த அமைச்சரவை ஒன்று உள்ளது. ප්‍රතිපත්තියක් නෑ NPP කියන්නේ මොකද්ද? no plan party no policy party ප්‍රතිපත්තිය ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ யாழ்ப்பாணத்தில் இன்று தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்டார். யாழ்ப்பாணத்தில் தேர்தல் பிரசாரம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ யாழின் பல பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டார். யாழ்ப்பாணம் ஆயர் இல்லத்திற்கு சென்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ யாழ் மாவட்ட ஆயர் ஜஸ்டின் பேர்னாட் ஞானப்பிரகாசம் ஆண்டகையை சந்தித்து கலந்துரையாடினார். தொடர்ந்து நெல்லை ஆதீனத்திற்கு சென்ற நாமல் ராஜபக்ஷ நெல்லை ஆதீன குறுமுதல்வரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்திலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ கலந்து கொண்டார். இந்த நிகழ்வுகளில் கட்சியின் யாழ் மாவட்ட உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் தேர்தல் பிரசார கூட்டம் வவுனியா இரட்டை பெரியகுளத்தில் இன்று இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் உதித்த லொகு பண்டார மற்றும் பெரமுன முக்கியஸ்தர்கள், ஆதரவாளர்கள், மக்கள் என பலர் பங்கேற்றனர். மக்களுக்காகவே கட்சி அரசியலில் இருந்து விலகியுள்ளேன் என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை நெருக்கடியில் இருந்து மீட்கும் நோக்கிலேயே தான் கட்சி அரசியலில் இருந்து விலகியுள்ளதாக சுயேட்சை வேட்பாளர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கிரிபத் கொடவில் இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கட்சி அரசியலில் இருந்து விலகியே மக்களுக்காக நான் முன் வந்துள்ளேன். மக்களுக்காக பாடுபட்டு உழைக்கும் நோக்கிலேயே நான் கட்சி அரசியலில் இருந்து விலகியுள்ளேன். அமைதி வழி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் யுவதிகளை என்னுடன் இணைந்து கொள்ளுமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மொட்டு கட்சியினர் தலைமையிலான அமைச்சரவை தலைமறைவாகிய தருணத்தில் நாட்டை பொறுப்பேற்று மக்களை நெருக்கடியில் இருந்து மீட்க நடவடிக்கை எடுப்போம் என கூறினேன். ஆனால் சஜித் பிரேமதாச அந்த விடயத்தை மேற்கொள்ள முன்வரவில்லை. இளைஞர் யுவதிகளின் எதிர்காலம் தொடர்பில் கவனம் செலுத்தி அதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவித்தேன். ஆனால் அவர் அதனை தெரிவிக்கவில்லை. ஊழல், மோசடிகள், கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களே தற்போது சஜித் பிரேமதாசவுடன் உள்ளனர். පක්ෂ නායකයාගේ මුණ මතක් කරගෙන
அனுசரணை வழங்கியோர் இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி. போலியான பிரசாரம் குறித்து தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்திறனிகள் குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளனர். அன்ருகுமார் திசாநாயக்க பற்றி சமூக வலைதளங்களில் முன்னெடுக்கப்பட்ட போலியான பிரசாரங்கள் குறித்து தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்திறனிகள் குற்றப்புலனாய்வு பிரிவில் இன்று முறைப்பாடு செய்துள்ளனர். இதுகுறித்து சட்டத்திரணி அகலங்க உகுவத்த ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். අසත්‍ය වෛද්‍ය පෝරමයක් ප්‍රෙස්ක්‍රිප්ෂන් එකක්. ඊට පස්සේ ඒක නිවැරදි පෝරමයක් බව පෙන්වීම සඳහා தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் போலியான பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தனியார் வைத்தியசாலையில் அவர் சிகிச்சை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டு வைத்தியர் ஒருவரின் அத்தாட்சி கடிதம் போலியாக தயாரிக்கப்பட்டுள்ளது. அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் வேண்டுமென்றே திட்டமிட்டு இவ்வாறான பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஆதலால் குற்றவாளிகளை கண்டறிந்து உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தி குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் நாம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளோம். අදාළ ආසිර්රෝහල අමතා වෘත්තීය ආචාර ධර්ම සහ වෛද්‍යවරයෙකු වශයෙන් நாட்டுக்கும் மக்களுக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் ரணிலின் வெற்றி அவசியம் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நாட்டையும் ஒளிமயமாக்கும் வேலை திட்டங்களை முன்னெடுத்து வெற்றி கொள்ள வைக்கும் ஆளுமை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிடமே இருக்கின்றது. ரணிலுடன் இணைந்து பயணிப்போம் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த வர இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பொறுப்படுத்த காலத்தில் இருந்து நாங்கள் அவரைத்தான் ஆதரித்து வாரோம் என்ற அவரால் தான் இந்த நாடு எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை 1.5-2 வருஷத்தில் அவர் அதை நிரூபித்து வந்திருக்கிறார். அப்போ தொடர்ந்தும் நாங்கள் அவரோட பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நாட்டு நலன்கள் கருதி, நாட்டு மக்களுடைய நலன்கள் கருதி நாங்கள் அவரோட பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில் தான் நான் எங்களுடைய மக்களை, நாட்டு மக்களை அறகூவி அழைக்கின்றேன். வர இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வெற்றியில் பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அவ்வாறு பங்களிக்கின்ற பொழுது இந்த 1.5-2 வருஷத்துக்கு எவ்வாறு அவர் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டாரோ, அதாவது உங்களுக்கு தெரியும், அவர் பொறுப்பெடுக்கிற நேரத்தில் நாடு தழுவின ரீதியில் கியூ வரிசையில் நின்றவர். பொருள் தட்டுப்பாடு, விலையேற்றம் என்றெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமைக்கு எரிபொருளாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம், உணவுப் பொருட்களாக இருக்கலாம், மருந்து வகையாக இருக்கலாம், உரமாக இருக்கலாம், எரிபொருளாக இருக்கலாம், எல்லாம் இன்றைக்கு ஓரளவுக்கு வளமைக்கு ஒரு மக்கள் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அதனுடைய என்னென்று சொல்கிறது அந்த இருப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் விலைகள், இன்னும் விலைகளை குறைக்க வேண்டி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் IMF என்ற சர்வதேச நிதி நிதியத்திட்ட கடன் வாங்கித்தான் இந்த நிலைமைகளை நாங்கள் வளமைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அப்போ நாங்கள் கடன் வாங்கினவர் சில நிபந்தனையை விதிப்பாங்க, அப்படி செய்யணும், இப்படி செய்ய வேணும்ன்ட்டு. அப்போ அந்த நிபந்தனைகளுக்கு உட்படாட்டால் எங்களால் இதிலேருந்து மீண்டிருக்க முடியாது. அந்த கடனை இதைத்தான் நான் உங்களுக்கு சுருக்கமாக வர இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை என்றால் ஒரு வாக்களிப்பு சந்தர்ப்பத்தை இழந்தால் நாங்கள் 5 வருஷத்தை காத்திருக்க வேண்டி வரும். ரணில் விக்ரமசிங்காக இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள், அவருக்கு இருக்கக்கூடிய சர்வதேச தொடர்புகள், அல்ல அவருக்கு இருக்கக்கூடிய இந்த ஆற்றல்களை எங்களோட நாடும் மக்களும் பயன்படுத்தி கொள்ள வேணும். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நிலைப்பாடு எதிர்வரும் 16ஆம் தேதி அறிவிக்கப்படும் என தமிழரசுக் கட்சியின் மூத்த துணைத் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நிலைப்பாடு எதிர்வரும் 16ஆம் திகதி அறிவிக்கப்படும் எனவும் எதிர்வரும் 14ஆம் திகதி இடம்பெற இருந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த துணைத் தலைவரும் வடக்கு மாகாண சபை அவைத் தலைவருமான சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்துள்ளார். இன்று மாலை யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த 10ஆம் தேதி வவுனியாவிலே தமிழரசு கட்சியினுடைய விசேட குழு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தீர்மானங்கள் பற்றி ஆராய்வதற்காக கூடியது. 1/9/2024 தேதி எடுக்கப்பட்ட மத்திய செயற்குழுவின் தீர்மானம் சம்பந்தமாக பரிசீலிக்கப்பட்டது. அந்த விஷயத்திலே கருத்து வேறுபாடுகள் பல தெரியப்படுத்தி இருந்தாலும் கூட அந்த தீர்மானத்தை மாற்றியமைப்பதோ அல்லது இல்லத்தாவு செய்வதோ ரத்து செய்வதோ என்ற கருத்து எங்களிடையே பகிரப்படவில்லை. இந்த உபகுழு 16ஆம் தேதி கூடி இறுதி அறிக்கையை வெளியிடுவதாக தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே உங்களுக்கு கருத்து பரிமாற்றம் இருக்கும். அந்த அடிப்படையில் தயாரிப்பாக ஒரு அறிக்கை இருக்கும். அது 1ஆம் தேதி தீர்மானத்தை ஒட்டியதாக இருக்கும். அந்த வகையில தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதில் முரண்பாடான நிலைப்பாடுகள் இருக்கவில்லை. இந்த நிலைப்பாட்டோடு உடன்படுகின்ற அதே வேளை திரு ஸ்ரீதரன் அவர்கள் தான் ஆரம்ப முதலே பொது வேட்பாளருக்கு ஆதரவாக இருந்தவர் என்ற நிலையை அவர் தெளிவுபடுத்தினார். தீர்மானத்திற்கு எதிராக இல்லையாவிட்டாலும் அதை முன்கொண்டு சொல்வது என்ற முடிவோடு உடன்பட்டாலும் தன்னுடைய நிலைப்பாட்டையும் அவர் அதில் தெளிவுபடுத்தி இருந்தார். அந்த அடிப்படையில் ஒரு சுமூகமான முடிவு எடுப்போம். அடுத்த 16ஆம் தேதி வரைவு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு இறுதியாக்கப்பட்டு கட்சியினுடைய நிலைப்பாடு தெரிவிக்கப்படும். 14ஆம் தேதி நடைபெற இருந்த கூட்டம் தேவையற்ற என்ற வகையில் அது இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆதரிக்க வேண்டும் என்ற முடிவு எடுக்கின்ற பொழுது நாங்கள் எந்த விதத்திலும் எங்களுடைய தாயகம், தேசியம், தன்னாட்சி, சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படை கோட்பாடுகளிலே இந்த விட்டு கொடுப்போம் நாங்கள் செய்யவில்லை. 3 விஞ்ஞாபனங்களும் பரிசீலித்து ஒப்பீட்டு ரீதியிலே தான் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கலாம் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். 5 பேர் கொண்ட குழுவினுடைய முடிவும் கிட்டத்தட்ட அதனை எந்த விதத்திலும் பாதிக்கவோ அல்லது மாற்றவோ வேண்டியதில்லை. அது கட்சியினுடைய கௌரவத்திற்கும் மாசுபடுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதையும் எல்லோரும் புரிந்து கொண்டு இந்த தீர்மானத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதென்றும் ஒரு அறிக்கையை வெளியிடுவதென்றும் தீர்மானிக்கப்பட்டது. அவருடைய விஞ்ஞாபனத்தில் இருக்கிற விடயங்களோடு அவர் பேசிய விடயங்களையும் உள்ளடக்கி உறுதிப்படுத்தி தரும்படி கேட்பதென்ற ஒரு தீர்மானம் இருக்கிறது. அது உடன்படிக்கையோ ஒப்பந்தமோ அல்ல. தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதன் மூலம் தமிழ் மக்கள் உறுதியான பலம் கொண்ட சக்தியாக உருவாக முடியும் என தமிழ் பொது கட்டமைப்பின் உறுப்பினர் ராணியஸ் செல்வின் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் தங்களை பலம் கொண்ட தேசிய இனமாக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் பலப்படுத்துவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் அந்த நோக்கிற்காகவே தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழ் பொது கட்டமைப்பின் உறுப்பினர் இரேனியஸ் செல்வின் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினரின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். நாங்கள் தமிழ் மக்கள் எல்லோரும் ஓரடியில் சேர்ந்து செயற்பட வேண்டிய காலத்தின் தேவையில் ஓரணியாக திரண்டு அதன் மூலம் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளையும் அபிலாசைகளையும் மட்டுமல்ல எங்களுடைய செயற்பாடுகளையும் ஒருங்கிணைத்து தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டிய மிக உன்னதமான தருணத்தில் இங்கு இருக்கின்றோம். அத்தகைய நிலைமையில் நாங்கள் ஒரு தரப்பாக எங்களை கட்டியெழுப்புவோம். சிங்கள மக்களையும் சிங்கள தரப்பாரையும் கூட நாங்கள் கூறுவோம், நீங்கள் எல்லோரும் இணைந்து ஒரு தரப்பாக பாருங்கள், அப்பொழுதுதான் நாங்கள் இலங்கைக்கான தேசிய இன பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று சொல்லி ஏனென்றால் அதன்று முதன்மையாக இருக்கின்ற அதை விடுத்து இது ஒரு சாதாரண சின்ன சின்ன அனுகூலங்களுக்காக சோரம் போகின்ற விடயம் அல்ல. எனவே இந்த விடயம் தெளிவாக இருக்க வேண்டும். இம்முறை தமிழ் மக்கள் வாக்களிக்கும் போது இந்த விடயத்தில் நீ கட்டாயமாக சங்கு சின்னத்திற்கு மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும். ஏனைய தெரிவுகளுக்கு அவர்கள் போகக்கூடாது. அதே போன்று நாங்கள் இலங்கையில் வாழுகின்ற ஏனைய மக்களையும் தேசிய இனங்களையும் சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள், மலைய மக்கள் அனைவரையும் கூட கேட்கின்ற ஒரே ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், தமிழ் மக்களை ஒன்று கொண்ட பலமாக ஒருமித்த சக்தியாக திரட்டுவதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இந்த இடத்தில் பொது வேட்பாளருக்கு நீங்கள் சங்கு சின்னத்துக்கு ஆதரவளிப்பதன் மூலம் தமிழ் மக்கள் தங்களுக்குள் கூறுபட்டிருந்து பல்வேறு அரசியல் கருத்துக்களால் முரண்பட்டு கொண்டு ஒரு சரியான திசை நோக்கி முன்னோக்கி நகர முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கின்ற இந்த அவல நிலையிலிருந்து தமிழ் மக்கள் மாறுவதற்கும்
ஒரு உறுதியான பலங்கொண்ட சக்தியாக தமிழ் மக்கள் மாறுவதன் மூலம் நீங்களும் கூட உறுதியான சக்திகளாக இந்த பல தேசிய இனங்கள் வாழுகின்ற இந்த தீவில் பல தேசிய இனங்களை ஒருமித்து வாழக்கூடிய சமமான அங்கீகாரம் கொண்டு ஒருமித்த இனங்களாக வாழக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்க முடியும். கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியம் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு தமிழ் மக்களுக்கு பகிரங்க அழைப்பை விடுத்துள்ளது. கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியம் மட்டக்களப்பில் இன்று நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே இவ்வழைப்பினை விடுத்தது. பொது கட்டமைப்பினால் இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற பாவண்ணா அரியநேத்திரன் அவர்களை ஆதரிக்க வேண்டும். ஏனென்றால் அது தமிழர்களினுடைய தலையாய கடமையாகும். எங்களது இனம், தேசியம், சுயநிர்ணயம் ஆகியவற்றை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால், எங்களுக்கான அந்த வலுவான சக்தியை நாங்கள் ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால், தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பதை சர்வதேசத்திற்கும் இலங்கையிலே மாறி மாறி வருகின்ற பௌத்த அரசியல்வாதிகளுக்கும் எடுத்து காட்டுவதற்காகவும் இந்த தேர்தல் ஒரு முக்கியமான களமாக அமைந்திருக்கின்றது. நிரந்தரமாக ஒரு சுவிட்சமாக நல்ல வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய கைகளிலே இருந்து நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் எந்த ஒரு அந்நிய சக்திக்கும் இடமளிக்காது நாங்கள் தமிழர்கள் என்றதை உணர்ந்து காட்ட வேண்டும் என்று உங்களிடம் அன்பாக நாங்கள் கேட்கின்ற விடயம் என்னென்றால், இந்த சங்கு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களியுங்கள். தமிழருடைய பாரம்பரியத்தை நாங்கள் எப்பொழுதும் கட்டி இழுத்து மிகவும் ஒரு செல்வாக்காக நாங்கள் செல்ல முடியும் என்பதை மனதில் கொண்டு, எங்கள் பகைவர்கள் எங்கோ மறைந்தனர், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு, இதுதான் அதனுடைய தலைப்பு. இது உலகத்தில் உள்ள, அதாவது சர்வதேச பரப்பிலே வாழுகின்ற அனைத்து தமிழர்களும் நாங்கள் ஒன்றாக இருப்போமாக இருந்தால் எங்களை அசைப்பதற்கு ஏனைய நாடுகள் அஞ்சும், நடுங்கும், பயந்து ஒடுங்கும். ஆகையினாலே நாங்கள் இனிவரும் காலங்களிலும் பசப்பு வார்த்தைகளுக்கு ஆட்படாமல், ஆசை வார்த்தைகளுக்கு ஆட்படாமல், எங்களுடைய சுய தேவைகளுக்கு ஆட்படாமல், இந்த சுய தேவை என்பது எங்களால் உழைத்து நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் எங்கள் உரிமை என்பதை நாங்கள் உழைத்து எடுக்க முடியாது. நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் அந்த உரிமையை நாங்கள் வென்றெடுக்க முடியும். ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் முல்லைத்தீவில் முன்னெடுத்த துண்டு பிரசுர விநியோகத்திற்கு போலீசார் இடையூறு விளைவித்துள்ளனர். எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் அணியினர் இன்று முல்லைத்தீவில் முன்னெடுத்த துண்டு பிரசுர விநியோகத்திற்கு போலீசார் இடையூறு விளைவித்தனர். இன்று மதியம் புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்த வேளை அப்பகுதிக்கு விரைந்த புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட குழுவினர் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட சிலரை இடைமறித்து அவர்களிடம் இருந்த துண்டு பிரசுரத்தை பெற்று அதில் உள்ள விடயங்கள் தொடர்பில் வினவிய போது இரண்டு தரப்பினருக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது. பின்னர் புதுக்குடியிருப்பு போலீசாரால் முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்திற்கு அறிவிக்கப்பட்டு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற துண்டு பிரசுரத்தை பார்வையிட்டனர். இதன்போது தேர்தல் செலவினங்களை மதிப்பிடுவதற்காக துண்டு பிரசுரங்களில் அச்சகத்தின் பெயர் கட்டாயம் அச்சிடப்பட வேண்டும் எனவும் அச்சக பெயருடன் கூடிய துண்டு பிரசுரங்களை விநியோகிக்குமாறும் அதிகாரிகளால் கூறப்பட்டது. அதனை அடுத்து கைவசம் இருந்த ஒரு தொகை துண்டு பிரசுரங்களை போலீசார் பெற்றுச் சென்றதோடு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குழுவினரை விடுவித்துச் சென்றனர். ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து கிளிநொச்சியில் பிரசார கூட்டம் இடம்பெற்றது. ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து கிளிநொச்சியில் உள்ள சமத்துவ கட்சி அலுவலகத்தில் இன்று தேர்தல் பிரசார கூட்டம் இடம்பெற்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சமத்துவ கட்சி செயலாளர் நாயகமுமான முருகேச சந்திரகுமார் தலைமையில் இடம்பெற்ற தேர்தல் கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் GL பீரிஸ், ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி செயலாளரும் வடக்கு மாகாண இணைப்பாளருமான உமாச்சந்திர பிரகாஷ் ஆகியோர் பங்கேற்றனர். சஜித் பிரேமதாசா தான் இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதியாக வருவார் என்று எல்லோரும் நம்புகிறார்கள். மாற்றம் ஒன்று எங்களுக்கு தேவை. இந்த மாற்றத்துக்கூடாக தமிழர் அரசியலிலையும் பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த போகின்றோம். கிளிநொச்சி மட்டுமல்ல, வடபகுதி, கிழக்கு பகுதிகளில் சஜித் பிரேமதாசா அவர்கள் பெறப்போற மிகப்பெரிய வாக்கு சுயலாப அரசியல் செய்யும் எங்களது அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினையாக அவர்கள் மாறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் என்று நான் நம்புகின்றேன். மலையக சாசன பிரகடன நிகழ்வு இன்று நுவரெலியாவில் இடம்பெற்றது. ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கும்
தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் இடையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி கொழும்பில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான மலையக சாசன பிரகடன நிகழ்வு இன்று நுவரெலியாவில் இடம்பெற்றது. இதில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன், தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம், மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் மற்றும் முக்கிய பிரதிநிதிகள், தோட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். இன்றைய நிகழ்வு மலையக தமிழர்களின் வரலாற்றிலே ஒரு மைல்கல் நிகழ்வு என நான் தைரியமாக எடுத்துரைக்க விரும்புகின்றேன். இலங்கை வரலாற்றிலே காத்திரமாக பல்வேறு கலந்துரையாடல்களுக்கு பிறகு மலையக தமிழர்களின் அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார தேவைப்பாடுகள் தொடர்பாக இலங்கையின் மிகப்பெரும் ஒரு கட்சியுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தான் மலையக சாசனமாகவும் செய்யப்பட்ட ஒப்பந்தமாகும். சஜித் பிரேமதாசை வெற்றி பெற்றால் 48 அம்ச கோரிக்கைகளை வச்சிருக்கோம். நம்ம கட்டாயமாக அந்த 48 அம்சம் அமல்படுத்தப்படும். இந்த மக்களுடைய நில உரிமை, வாழ்வாதார உரிமை, கல்வி, சுகாதாரம் இதுகளை முன்னுரிமை கொடுத்துருக்கணும். மலையக பல்கலைக்கழகமும் அமைக்கிறதுக்கான கோரிக்கையும் கொடுத்துருக்கணும். அதையும் நாங்கள் செஞ்சு காட்டுவோம். இந்த சஜித் பிரேமதாசம் வந்தால் இதுவரைக்கும் மலையகத்துக்குன்னு ஒரு சாசனம் ஏற்படுத்தப்படவில்லை. போய் பேரம் பேசி கவர்மெண்டோட பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து அந்த தேர்தலில் அவங்களுக்கு வாக்களிப்போம். அதுக்கு பிறகு அது அப்படியே இல்லாமல் போயிடும். ஒரு தேர்தல் வரும் பொழுது நம்ம எந்த கட்சியோடு இருந்து வெல்லலாம், எந்த கட்சி வந்தால் நமக்கு ஆதரவாக இருக்கும், எந்த கட்சி நம்முடைய கோரிக்கைகளை ஏற்று செயல்படும் என்பது அடிப்படையிலே தான் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு நம்ம ஆதரவை சொல்லியிருக்கிறோம். ஆகவே அவர் எங்களுக்கு சொல்லியிருக்கின்ற விஷயம்தான், நான் ஜனாதிபதியாக வந்தால் 48 மணி நேரத்தில் மலையகத்துக்கு ஒரு ஜனாதிபதி செயலணியை உருவாக்கி அதன் மூலம் மலையக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். காலி எல்பிட்டிய பிரதேச சபைக்கான தேர்தல் எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடத்தப்பட உள்ளது. எதிர்வரும் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி காலி எல்பிட்டிய பிரதேச சபைக்கான தேர்தல் நடத்தப்படும் என காலி மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி தெரிவித்துள்ளார். எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்களை கையளிக்கும் காலம் இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்த நிலையில் வேட்புமனு நிராகரிப்புக்கான காலம் பிற்பகல் 1:30 மணி வரை வழங்கப்பட்டது. அதற்கமைய 9 பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளும் 2 சுயேட்சை குழுக்களும் வேட்புமனுக்களை கையளித்தன. ஜனசெத பெரமுன, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய மக்கள் சக்தி, பொதுஜன ஐக்கிய முன்னணி, பொதுஜன ஐக்கிய சுதந்திர கூட்டமைப்பு, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, தேசிய மக்கள் சக்தி, 2ஆம் தலைமுறை கட்சி என வேட்புமனுக்கள் கையளிக்கப்பட்டன. பொருளாதார வீழ்ச்சியை விரும்பாதவர்கள் செப்டம்பர் 21 சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இன்னும் 20 வருடங்களில் சிறந்த நாட்டில் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை இந்நாட்டு இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும் என ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். திருக்கோவிலில் நேற்று இடம்பெற்ற ரணிலால் இயலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். වෙන කවුරුත් හිටියේ නෑ මේ වගකීම බාර ගන්න. අනුර දිසානායකවත් සජිත් ප්‍රේමදාසවත් හිටියේ නෑ. මේක අරගෙන අද ඊට වඩා හොඳ තත්ත්වයක් තියෙනවා. අද ලයිට් තියෙනවා, ආහාර තියෙනවා, අද ඩීසල් තියෙනවා, අද ගෑස් තියෙනවා, අද පෙට්‍රල් තියෙනවා, අද භූමි තෙල් තියෙනවා. செப்டம்பர் 21ஆம் தேதி நாட்டை உருவாக்க எரிவாயு சிலிண்டருக்கு வாக்களிக்க வேண்டும். அனுரவுக்கும் சஜித்துக்கும் நாட்டை கட்டியெழுப்ப எந்த திட்டமும் இல்லை. கடந்த 2 வருடங்களில் இந்த நாட்டின் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்து அனைவரும் வாழக்கூடிய நாட்டை உருவாக்கியுள்ளேன். அன்று பொருட்களின் விலை அதிகரித்து காணப்பட்டது. ரூபாவின் பெறுமதி பெருமளவில் அதிகரித்திருந்தது. இன்றும் மக்கள் வாழ்க்கை சுமைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள். இருப்பினும் ஓரளவு சுமூகமான நிலைமை வந்திருக்கின்றது. பொருட்களின் விலையும் குறைந்திருக்கின்றது. அடுத்த 5 வருடங்களில் சுமையை மேலும் குறைக்க எதிர்பார்க்கின்றோம். திருக்கோவில் பகுதியிலும் விவசாய அபிவிருத்திக்கான சகல முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். இங்குள்ள கடல் வளத்தினாலும் பயனடைய முடியும். மீன்பிடி தொழில், சுற்றுலாத்துறை, கனியவள வர்த்தகத்தை பலப்படுத்த எதிர்பார்க்கின்றோம். விவசாயத்தை நவீனமயப்படுத்தி உலக உணவு உற்பத்தியில் பங்கெடுப்போம். மாகாண சபையை செயற்படுத்தி இப்பகுதி மக்களின் அபிவிருத்தி இளையோருக்கு நம்பிக்கை தரும் நாட்டையும் கட்டியெழுப்ப வேண்டும். சஜித்தினாலும் அனுரவினாலும் அதனை செய்ய முடியாது. வாய்ப்பேச்சினால் எவர் வேண்டுமானாலும் சாதிக்கலாம். எனவே பொருளாதார வீழ்ச்சியை விரும்பாதவர்கள் செப்டம்பர் 21 சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களியுங்கள். இல்லாவிட்டால் சிலிண்டரும் இருக்காது, திருக்கோவிலுக்கு அபிவிருத்தியும் கிட்டாது. පොහොර තියෙනවා. ඔබේ දැන් සාමාන්‍ය ජීවිතයක් තියෙන්නේ. එදා බඩු මිල හුඟක් වැඩි වෙලා තිබුණා. ඊළඟ අවුරුදු වෙනකොට ජීවන බර තවත් සැහැල්ලු කරන්න. බඩු භාණ්ඩ අරගන්න අවස්ථාව දෙන්න. ඒ වගේ මේ ප්‍රදේශය දිහා බැලුවම අපි විශාල සංවර්ධනයක් කරන්න ඕනේ. අපි කෘෂි නවීකරණ වැඩසටහනක් ගේනවා. අලුත් තාක්ෂණ යොදවනවා කෘෂි කර්මයට. ස්මාර්ට් ඇග්‍රිකල්චර් ගේනවා. මේ ප්‍රදේශයේ වී වගාව හෙක්ටයාරයකට
பல்வேறு தேவைகளுடன் அம்பாறை மாவட்டம் காணப்படும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் கூறப்படும் விடயங்களை கேட்டு அழிவு பாதை நோக்கி செல்ல முடியாது என ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்திலே சாகாமத்துக்கு சென்றால் தண்ணி இல்லை. திருக்கோயில் கல்வி நிலையம் நாங்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது உருவாக்கப்பட்ட கல்வி நிலையம் இன்னமும் அதற்கான கட்டணம் ஒன்று பூர்த்தி செய்யப்படவில்லை. இன்னமும் பல இடங்களில் மின்சார பிரச்சனை இருக்கிறது. இளைய யுவதிகளுக்கு நம்பிக்கை இடங்கள் இருக்கிறது. திருக்கோயில் கடற்கரை இன்னமும் இடிபட்டுக் கொண்டிருக்கிறது. சில கிராமப்புற வைத்தியசாலைகளுக்கு இன்னமும் பிரச்சனை தீராவண்ணம் இருக்கிறது. இப்படி பல பிரச்சனையோடு வாழுகிற மக்களுக்கு இன்னமும் யாழ்ப்பாணத்தில் இருந்து சொல்லுகிற விடயங்களை கேட்டு முடிவெடுத்து அழிவுக்கு செல்ல போகிறோமா, அல்லது இன்று போல் சந்திரகாந்தன் அவர்களும் அம்பாறை சந்திரகாந்தன் அவர்களும் மட்டக்களப்பு சந்திரகாந்தன் அவர்களும் இங்க இருக்கிற ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களும் ஏனைய முன்னாள் உறுப்பினர்களும் இணைந்து நாங்கள் ஒன்றாக கிழக்கு மாகாணத்தின் அதிகாரத்தையும் ஏன் இந்த ஜனாதிபதியோடு சேர்ந்து அடுத்த பாராளுமன்றத்திலே போட்டி போட்டு ஏன் தமிழ் அமைச்சரை நாங்கள் அம்பாறையில் பெற்றுக் கொள்ள முடியாது? ஆகையால் அந்த இடத்துக்கு செல்வதற்கு நாங்கள் சிந்திக்க வேண்டும். இல்லையேல் இந்த நாடு சுதந்திரம் அடைந்த காலம் தொட்டு இன்று வரைக்கும் பிரிவினவாதத்தையும் தமிழர்கள் என்று சொல்லி தங்களுடைய பிள்ளைகளையும் வாழ வைத்து இன்றும் வடபகுதியிலே பிரிந்து உடைந்து எந்த தலைவனுக்கு வாக்களிப்பது என்று சொல்ல வெளிப்படையாக பேச முடியாத நிலைமைகள் இல்லாமல் நேர்த்தியாக மக்களுக்கு சரியான செய்திகளை சொல்லக்கூடிய கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பில் ரகசிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அம்பாறை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். நான் அண்மை காலமாக கொழும்பில் இருக்கும்போது ரகசியமான சந்திப்புகள் நடந்தது. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரகசியமாக கொழும்பில் வந்து நாங்கள் ரணில் விக்ரமசிங்க ஐயாவுக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு உதவி செய்கிறோம். பகலில் ஒரு கதை, இரவில் ஒரு கதை. இந்த உண்மையான பல விஷயங்களை நான் சொல்ல விரும்பவில்லை. ஏண்டா இது தனிப்பட்ட விடயங்கள் அல்ல. இப்போதைய நிலைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜனாதிபதியினுடைய கரங்களை வளப்படுத்த வேண்டியது, எமது பிரதேசத்தை எப்படி அபிவிருத்திக்கு கொண்டு செல்ல வேண்டும், அதனூடாக என்ன விடயங்களை நாங்கள் முன்வைத்து செய்யலாம், அதனூடாக என்னென்ன பிரச்சனைகளை நாங்கள் முன்னிறுத்திக் கொண்டிருக்கின்றோம். பலவிதமான பிரச்சனைகளை நாங்கள் முன்னிறுத்திக் கொண்டிருக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க இந்த எலெக்ஷன் வந்தா மட்டும் நாம் வாரன்னு சொல்றேன். அது உண்மை. காரணம் என்று சொன்னா நான் தேர்தல் இல்லை, தேவைப்படும் போது என்னை கூப்பிட்டு எடுப்பாங்க, தேர்தல் காலத்தில் என்னை யூஸ் பண்ணிப்பட்டு விட்டுருவாங்க. ஆனால் ஜனாதிபதியினுடைய பேசிய பொழுது எதிர்காலத்தில் நமது பிரதேச அம்பாறை மாவட்டத்தை பற்றி நான் சொல்கிறேன். அம்பாறை மாவட்டத்தில் ஏற்படக்கூடிய சில விடயங்களை நான் முன்வைத்திருக்கிறேன். அதுகளை நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து எங்களுடைய முரண்பாடுகளை பக்கத்தில் தூரத்தில் தள்ளி வைத்து போட்டு எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் நடந்து போக வேண்டும். எதிர்காலத்தில் இந்த மாதிரி சில விடயங்களை நாங்கள் கொண்டு வந்தால் எங்கள் பிரதேசங்கள் நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரலாம் என்ற நிலைப்பாடுதான் என்னுடைய கருத்து. அறிவை மையமாக கொண்ட பொருளாதாரத்திற்காக கல்வித்துறையில் விசேட மாற்றங்கள் அவசியம் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலவச கல்வியை முழுமையாக பாதுகாப்பதோடு மாற்றுக் கல்விக்கான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தொழில் ரீதியான போதனையாளர்களின் மாநாடு நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். දසක ගණනාවකට පෙර අන්ද්‍රා ප්‍රදේශ කියන ප්‍රාන්තයේ චන්ද්‍රබාබු නයිඩු කියන தொழில் ரீதியான போதனையாளர்களுடைய செயற்பாடுகள் தற்போதைய கல்வி முறையோடு பொருந்த வேண்டும். இலவச கல்விக்காக நாம் முழுமையாக செயற்படுவோம். இலவச கல்வி முறையை பலப்படுத்துவதோடு மாற்றுக் கல்விகளுக்கான சந்தர்ப்பத்தையும் பலப்படுத்த வேண்டும். அறிவை மையமாக கொண்ட பொருளாதாரத்திற்காக கல்வித்துறையில் விசேட மாற்றங்கள் அவசியமாகின்றது. சர்வதேச தொழிற்சந்தைக்கு தேவையான துறைகளுக்கு ஊழியர்களை வழங்குகின்ற விதத்தில் கல்வித்துறையில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும். பாடசாலைகளில் மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு. மேலதிக வகுப்புகளை தடை செய்வது அதற்கான தீர்வல்ல. தனியார் கல்வியை பெற்று தனியார் பல்கலைக்கழகங்களிலே பட்டப்படிப்பை நிறைவு செய்திருக்கின்றார்கள். அரசியலில் ஈடுபடுகின்ற போது ஒரு நிலைப்பாட்டிலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக வேறு ஒரு நிலைப்பாட்டை பெற்றுக்கொள்வதும் பொருத்தமான விடயமல்ல. මහමැතිවර එතකොට කර්ණාටක ප්‍රාන්තයේ එස්.එම්. ක්‍රිෂ්ණා කියන මහමැතිවර ඉතාමත්ම ෆාස්ට් ට්‍රැක් අප්‍රෝච් එකකින් information communication technology computer science
அனைத்து மத மக்களினதும் ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கே உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் பிரதிநிதிகளில் பெரும்பான்மையானோரின் ஆதரவு தமக்கு உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ගොවියා නගා සිටුවීමට ගන්න පියවරක් ඒ වගේ රටේ ජාතික නිෂ්පාදනය වැඩි කිරීමට ගන්න පියවරක් හැටියට අපි සලකන්නේ. අපි வடக்கு கிழக்கு பிராந்தியங்களில் நாம் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். அந்த வகையில் நோக்கும் போது தமிழ் மக்கள் பிரதிநிதிகளில் பெரும்பான்மையானோர் எம்முடன் உள்ளனர். அவர்களுக்கு சஜித் பிரேமதாசவின் மீது நம்பிக்கை உள்ளது. காரணம், வடக்கு கிழக்கு மக்கள் மாத்திரமல்லாது ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் தலைவராகவும் அவர்கள் சஜித் பிரேமதாசவை ஏற்றுக்கொண்டுள்ளனர். தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் மாத்திரமல்ல, அனைத்து மத மக்களினதும் ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கே உள்ளது. அந்த வகையில் தமிழ் மக்களின் ஆதரவும் கூட தற்போது சஜித் பிரேமதாசவுக்கே உள்ளது. අවලාද නගන අයට මේක විවේචනය කරන අයට කියන්න කැමති රටේ නිෂ්පාදනය වැඩි කිරීමට කරන යෙදවීම කිසිසේත් සහනාධාරයක් හැටියට නාස්තිකාර වේලවක් හැටියට අපි සලකන්නේ නැහැ. ඒ නිසා எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அறிவும் அனுபவமும் உள்ள தலைவரையே மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். உலக நாடுகளுடன் ராஜதந்திர ரீதியான உறவை வலுப்படுத்தக்கூடிய தலைவரை மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். කෘෂි 4 ඇලයිරක් 1909 ඇලයිරක් 601 සහ 0.27 දරන අමාත්‍ය මණ්ඩල සංදේශය මගින් අපි අතුරු වාර්තාව තහවුරු කළා. අමාත්‍ය මණ්ඩලය අනුමත කළා. அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை எதிர்ப்பவர்கள் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டுள்ளனர். மக்கள் விடுதலை முன்னணியினரே முதலில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். உலக நாடுகளுடன் சிறந்த தொடர்பை கொண்ட தலைவர் நாட்டுக்கு தெரிவு செய்யப்பட வேண்டும். வெளிநாடுகளுக்கு சென்று சிங்கள மொழியில் உரையாற்ற முடியுமா? நாட்டை பரிட்சார்த்தமாக நடத்திச் செல்ல ஒருவருக்கு அதிகாரத்தை வழங்குவதா என்பது பற்றி மக்கள் சிந்திக்க வேண்டும். கல்வித்துறையில் அடுத்த வருடம் முதல் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். புத்தகப்பை சுமை குறைக்கப்படும். பரீட்சைகளின் எண்ணிக்கையும் குறைக்கப்படும். நாம் நாட்டில் ஆரோக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளோம். ஆதலால் அறிவும் அனுபவமும் உள்ள தலைவரையே மக்கள் தெரிவு செய்ய வேண்டும். ඒ අනුව භාණ්ඩාගාරය විසින් 2025ට අදාළ අයවැය ලේඛනයේ தேசிய சிறை கைதிகள் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் 19 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேசிய சிறை கைதிகள் தினம் இன்று அனுஷ்டிக்கப்படும் நிலையில் நாடளாவிய ரீதியில் 350 சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் 19 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர்களில் 3 பேர் மீது வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் 16 பேர் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் சிறிய குற்றங்களுக்காக தண்டனை அனுபவித்து வந்த கைதிகளே இவ்வாறு பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இதேபோன்று தேசிய சிறை கைதிகள் தினத்தை முன்னிட்டு வவுனியாவில் 9 கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் 17 கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ள போதிலும் அவர்களில் 8 பேர் மீது வேறு குற்றங்கள் தொடர்பான வழக்குகள் காணப்படுவதால் 9 பேர் மாத்திரம் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பு சிறைச்சாலையில் சிறு குற்றங்களுக்காக தண்டனை அனுபவித்து வந்த 11 கைதிகளுக்கு ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு அளிக்கப்பட்டது. மட்டக்களப்பு சிறைச்சாலையின் அத்தியட்சகர் என் பிரபாகரன் தலைமையில் கைதிகள் இன்று காலை 10:30 மணியளவில் விடுதலை செய்யப்பட்டனர். சிறைச்சாலையின் பிரதம ஜெயிலர் AP வானுக தயான் உள்ளிட்ட சிறைச்சாலை அதிகாரிகளும் இதன்போது கலந்து கொண்டனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் விவசாய குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் நடமாட்டுக்கான மாவட்ட விவசாய குழு கூட்டம் இன்று காலை இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் விவசாய குழு கூட்டம் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் விவசாயத்துறை சார்ந்த பல்வேறு விடயங்கள் இக்கூட்டத்தில் முன்கொண்டு வரப்பட்டு விரிவாக ஆராயப்பட்டன. கடந்த கால கூட்ட அறிக்கை, நீர்ப்பாசன குளங்களின் தற்போதைய நிலைமைகள், சிறுபோக பயிற்சிகை, தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. மேலும் கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் கீழான சிறுபோக பயிற்சிகையினை முறையான முறைமையின் கீழ் கொண்டு வருவதற்கான விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டதோடு கல்மடு குளம், குடமுருட்டி குளம் ஆகியவற்றின் சிறுபோக பயிற்சிகை தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. இக்கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர் காணி, திட்டமிடல் பணிப்பாளர், மாவட்ட விவசாய பணிப்பாளர், பிரதேச செயலாளர்கள், கிளிநொச்சி மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பொறியியலாளர், கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர்,
பிரதிமாகாண விவசாய பணிப்பாளர், நீர்ப்பாசன பொறியியலாளர், மாவட்ட செயலக, துறைசார் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் விடயதான உத்தியோகத்தர்கள், விவசாய போதனாசிரியர்கள், கமநல அபிவிருத்தி திணைக்கள உத்தியோகத்தர்கள், விவசாய அமைப்புகளின் அங்கத்தவர்கள், மாவட்ட விவசாய பிரிவின் உத்தியோகத்தர்கள், பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் 6,05,292 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி நந்தன கலபட தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் 6,05,292 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் எனவும் அவர்களுக்காக 532 வாக்களிப்பு நிலையங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் நுவரெலியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி நந்தன கலபட தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட 6,05,292 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அவர்களுக்காக 532 வாக்களிப்பு நிலையங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதுடன் 8,500 அதிகாரிகள் பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதுடன் 600 வாகனங்களும் தேர்தல் கடமைகளுக்காக பயன்படுத்தப்பட உள்ளன. தேர்தல் நாளில் நுவரெலியா மாவட்டத்தில் மாலை 6 மணிக்குள் முதலாவது வாக்குப்பட்டி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நுவரெலியா மாவட்டத்தின் தபால் மூல வாக்குகளின் பெறுபேறுகளை அன்றைய தினம் இரவு 10 மணிக்கு முன்னர் வழங்க எதிர்பார்த்துள்ளோம். அந்த வகையில் நுவரெலியா காமினி தேசிய பாடசாலை பிரதான வாக்கு எண்ணும் நிலையமாக பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் நுவரெலியா மாவட்டத்தில் மிக குறைந்த அளவான தேர்தல் வன்முறைகளே பதிவாகியுள்ளன என நுவரெலியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி நந்தன கலபட குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.